அன்புமிக்கவர்களே, மூவொரு கடவுளின் பெருவிழா, தந்தை மகன் தூய ஆவியின் பெருவிழா என்று இந்த மூவரும் இணைந்து அன்பும் அருளும் நட்புறவும் கொண்டு நீங்களும் நானும் வாழ நம்மை முற்றிலுமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் வழி நடத்துதலை நாம் எவ்வாறு அறிந்து கொண்டு நமது வாழ்விலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை நிகழ்வை இன்றைய விழா நமக்கு உணர்த்துகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளில் இறைவனது அருளும் ஆசீரும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். மூவொரு கடவுளின் இந்த பெருவிழாவிலே 2 கொரிந்தியர் 13:13 அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த மூவொரு கடவுள் நம்மை வழி நடத்துகிறார்கள். அன்புமிக்கவர்களே, லூக்கா நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டை தந்தையின் காலமாகவும் நற்செய்தியை மகனின் காலமாகவும் திருச்சபையின் காலத்தை, அதாவது பெந்தகோஸ்து நாளிலிருந்து தூய ஆவியாரின் காலமாக இவர் உருவகப்படுத்தி இன்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, ஒருவர் அமைதியின் உறைவிடமாக நமக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். இரண்டாவது நபர் மனித குலத்தோடு கலந்து அதை மீட்பவராக நமது அருகில் இருந்து செயலாற்றுகிறார். மூன்றாவது நபர் நம் இதயத்திற்குள்ளும் மனசாட்சிக்குள்ளும் வாழ்ந்து நமக்குள் வாழ்பவராக இருக்கிறார். ஆகவே கடவுள் நமக்கு தூரத்திலும் நமக்கு அருகிலும் நமக்குள் நிறைந்து எங்கும் பிரசன்னமாயிருக்கிறார் என்ற உண்மையை இந்த பெருவிழா உணர்த்துகிறது. தந்தை நமக்கு கொடுக்கும் கொடை அன்பு, மகன் கொடுக்கும் கொடை அருள், தூய ஆவி கொடுக்கும் கொடை நட்புறவு. இதை அறிந்து செயலாற்றுங்கள் என்று உணர்த்தப்படுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த தந்தையை பற்றி பார்க்கின்ற பொழுது, அனைத்துக்கும் மேலாக இருப்பவர், தன்னிலே தாமாக வாழும் தனி ஒருவர். இவருடைய வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாக நம்மை உருவாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் புத்தகம் 4:12-13 வரை, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் என்றால், இந்த எகிப்தில் என் மக்கள் படும் துயரங்களையும் அவர்கள் படும் கஷ்டங்களையும் தனது காதால் கேட்டு அவர்களுக்கு செவி கொடுக்க முற்படுகிறார். எகிப்தின் மக்கள் துயரை கண்டு அவர்களுக்கு விடுதலை அளிக்க புறப்படுகிறார். இணை சட்டம் 4:37 சொல்லுவது போல, பாலைவனத்தில் அவர்களை முழுமையாக விடுவித்து அவர்களுக்கு அந்த கானான் தேசத்தை, பாலும் தேனின் பொழியும் அந்த தேசத்தை வழங்கி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். இவர் கற்பனையின் கடவுள் அல்ல, இருக்கின்றவர் நாமே. மோசேயிடம் சொல்றார், இருக்கிறவர் நானே, இருக்கிறவர் நானே என்று சொல் என்று அங்கு சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்களை முழுமையாக நெருப்பின் நடுவிலிருந்து முற்காலத்தில் பேசிய இறைவன் இன்று விவிலியத்தின் வழியாக தந்தை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மை திருச்சபை எடுத்து கூறது. அன்புமிக்கவர்களே, மகனை பற்றி பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 1:1-2 வரை, முற்காலத்தில் இறைவாக்கினர் வாயிலாக நம் முன்னோரிடம் பேசிய கடவுள் நம் வாழும் இவ்விறுதி நாட்களில் நம்மிடம் தம் மகன் வாயிலாக பேசியுள்ளார். இயேசு இறைவாக்கினர் மட்டுமல்ல, இவர் இறைமகன் என்ற உண்மை என்று சொல்லப்படுகிறது. இவர் குடிசையில் பிறந்து, குடிலில் வளர்ந்து, குன்றில் உயிர் கொடுத்து தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மத்தேயு 11:27 சொல்லுவது போல, தந்தையை தவிர வேறு எவனும் மகனை அறியார், மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கன்றி வேறு எவரும் தந்தை அறியார் என்று சொல்லப்படுகிறது. தந்தை மகன் கொடுத்த வேலையை நிறைவேற்றி இவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மை நமக்கு சொல்லப்படுகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று மகன் சொல்லி நமக்காக ஒரு துணையாளரை ஏற்பாடு செய்து சென்றிருக்கிறார். மகன் இந்த மண்ணுலகில் தோன்றி அன்புமிக்கவராக நம்மை மீட்டெடுத்துகிறார். அன்புமிக்கவர்களை, இந்த தூய ஆவியை பற்றி பார்க்கின்ற பொழுது 2 எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். படைப்பின் தொடக்கத்திலே தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவி தொடக்க நூலில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது, இவரே அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று புறா வடிவில் இறங்கி தந்தை
மகனை வெளிப்படுத்துகிறார். தூய ஆவி அங்கு நிறைந்திருக்கிறார். நாம் வலுவற்ற நிலையில் நமக்கு தூய ஆவியான துணை நிற்கிறார். 2 கொரிந்தியர் 1:22 சொல்வது போல, விண்ணகன் நமது உரிமை, அதற்கு அச்சாரமாய் இருப்பவர் தூய ஆவி என்று சொல்லப்படுகிறது. இந்த தூய ஆவியாரின் கனிகளை நிறைவாக நாம் கொண்டிருக்க வேண்டும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம் ஆகியவற்றை நம் வாழ்வில் நிறைவாக கொண்டு செயல்பட வேண்டும். இப்படி நாம் செயல்படுகின்ற பொழுது இந்த மூவொரு கடவுளின் பெருவளாவில் இந்த அன்பும் அருளும் நட்புறவும் நம் குடும்பத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று இவர்கள் மூவரும் இணைந்து ஒரே ஆளாக செயல்பட்டு 3 ஆட்களாக இருந்து ஒரே வழியில் செயல்பட்டு நம்மை ஒரு குடும்பமாக இணைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அருளும் நட்புறவும் இருந்தால் அது இறைவனின் திருக்குடும்பமாக மாறுகிறது. எனவே இந்த முப்பெரு விழாவில் அன்பையும் அருளையும் நட்புறவையும் கொண்டு நமது குடும்பத்தில் இணைந்து செயல்படுவோம். இறையாசிர் என்றென்றும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது மூவொரு கடவுளின் பெருவிழாவிலே உமது அன்பும் அருளும் நட்புறவும் எங்கள் குடும்பங்களோடு செயலாற்றி நாங்கள் அனைவரும் உமது மக்கள் என்ற அந்த நம்பிக்கை உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.